சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 203 ரூபாய் உயர்ந்துள்ளது. வணிக சிலிண்டர் விலை 2269 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலையில் மாற்றமில்லை. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதற்கட்ட பணிகள் இன்று தொடங்குகிறது. கணக்கெடுப்பின் போது எந்தவிதமான ஆவணங்களையும் வழங்க வேண்டிய அவசியமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 77 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது. 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ரயில் புறப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு டிக்கெட்டை ரத்து செய்தால் முழு கட்டணத்தையும் திரும்பப் பெறும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. ரயில் புறப்படுவதற்கு 30 நிமிடம் முன்பு வரை புறப்படும் இடத்தை மாற்றும் வசதியும் நடைமுறைக்கு வந்துள்ளது. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். திருச்சியில் போட்டியிடும் வேட்பாளர்களும் உடன் சென்ற நிலையில் முதலமைச்சருடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். திமுக அரசை கடுமையாக சாடிய எடப்பாடி பழனிசாமி கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டு தற்போது முடக்கி வைக்கப்பட்டுள்ள மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் அதிமுக ஒருபோதும் யாருக்கும் அடிபணியாது என்றும் யாருக்கும் அடிமை இல்லை எனவும் ஆவேசமாக கூறினார். ஸ்டாலின் அவர்களே, எந்தெந்த திட்டத்தை முடக்கிறீர்களோ அந்த திட்டமெல்லாம் மக்கள் அதனோடு மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். திட்டம் தொடரும். எந்த கொம்பனாலும் காவிரி குண்டாறு வைகை திட்டத்தை நிறுத்த முடியாது. மக்கள் துணையோடு அதை நிறைவேற்றிய தீர்வேன். அதிமுக யாருக்கு அடிமை இல்ல. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அதிமுக தொண்டலிருந்து நிர்வாகிகளிருந்து தலைமைகள் நிர்வாகிகள் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. ஸ்டாலின் அவர்களே, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகிறது. வேட்பாளர்களை இறுதி செய்யும் ஸ்கிரீனிங் கமிட்டி ஆலோசனையில் பங்கேற்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை டெல்லி சென்றுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர் தேர்வு பட்டியலில் அண்ணாமலையின் பெயரும் இடம்பெற்றிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் ஏப்ரல் 4ஆம் தேதி சென்னை வரும் பிரதமர் மோடி பாஜக நிர்வாகிகளை சந்திக்க இருப்பதாக குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 27 இடங்களையும் 27 வேட்பாளர்களுக்காக நாங்கள் இப்பொழுது வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கிறோம். எங்களுடைய தேர்வு இப்பொழுது நாங்கள் எடுத்து அனுப்பியிருக்கோம். அதில் தகுந்த வேட்பாளர்களை பார்லிமெண்ட் போர்டு கூடி முடிவு செய்வார்கள். 4ஆம் தேதி பிறகு 6ஆம் தேதி 2 நாட்கள் வேட்புமனு தாக்கலுக்கான நாட்கள் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் வேட்புமனுக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வார். அண்ணாமலை அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. எல்லோருடைய பெயரும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. மகளிர்கள், இளைஞர்கள் எல்லோருக்கும் அதில் வாய்ப்பு கொடுக்கும். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3ஆம் தேதி பாண்டிச்சேரிக்கு போகும்போது இங்கு வந்து சென்னை விமானத்திலிருந்து மாறி டிரான்சிட் ஆகி புதுச்சேரிக்கு போயிட்டு திருப்பி வர்றாங்க. வந்து அன்று இரவே இங்கே தங்குறாங்க. மறுநாள் காலையில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் உள்பட 67 மாவட்ட தலைவர்களையும் பாரத நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள்.
திருச்சியில் ஏப்ரல் 2ஆம் தேதி விஜய் பிரச்சாரத்திற்கு காவல்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் நிலையில் வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு திருச்சி கிழக்கு தொகுதி உள்ளிட்ட 4 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அதற்கு பாதுகாப்பு வழங்க கோரி திருச்சி மாநகர காவல்துறை ஆணையரிடம் மனு அளித்த நிலையில் பல்வேறு நிபந்தனைகளுடன் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்து வந்தும் பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்தி வருகின்றனர். அனைத்து பெட்ரோல் பங்குகளிலும் இன்று முதல் 20% எத்தனால் கலந்த E20 பெட்ரோல் விற்பனை செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் இறக்குமதி மற்றும் சுற்றுச்சூழல் மாசை குறைக்க மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அனைத்து தலைவர்களுக்கும் சமமான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என டிஜிபிக்கு தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அறிவுறுத்தியுள்ளார். தமது பிரச்சாரத்திற்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யவில்லை என விஜய் தரப்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. திமுக நிர்வாகிகளுடன் ஏப்ரல் 3ஆம் தேதி முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் காணொலியில் ஆலோசனை நடத்த உள்ளார். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை வில்லிவாக்கத்தில் தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கூட்டத்திற்கு நடுவே மது பாட்டில் வீசப்பட்டதாக எழுந்துள்ள புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அயனாவரம் பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் பேசிக் கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து மது பாட்டில் ஒன்று கூட்டத்திற்கு நடுவே வீசப்பட்டதாக புகார் எழுந்தது. இதனால் பெண் காயமடைந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்கும் வரை நான் இங்கிருந்து புறப்பட மாட்டேன் என ஆதவ் அர்ஜுனா மேடையில் ஆவேசமாக பேசியதால் அந்த பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது. எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். இன்னும் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் மது பாட்டிலை தூக்கி எறிந்ததாக இருவரை கைது செய்தனர். பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகே உள்ள லாட்ஜில் மது போதையில் இருந்த ரித்திக் மற்றும் அப்புக்குட்டி ஆகியோர் சண்டையிட்டுக் கொண்டதாகவும் அப்போது அவர்களுக்குள் மாறி மாறி மது பாட்டில் வீசிக்கொண்ட போது தவறுதலாக பொதுக்கூட்டத்தில் மது பாட்டில் விழுந்ததாகவும் காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். இந்த முறை தன்னை வெற்றி பெறச் செய்யுங்கள், அடுத்த முறை நானே உங்களிடமிருந்து விடை பெற்று விடுவேன் என அமைச்சர் துரைமுருகன் உருக்கமாக தெரிவித்தார். காட்பாடியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர் தொகுதியில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், சர்க்கரை ஆலை, பொன்னை பாலம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் யாரிடமும் பகை வைத்ததில்லை என்றும் காட்பாடி தொகுதியில் தன்னை எதிர்க்க வெளியூரிலிருந்து வேட்பாளரை கொண்டு வந்துள்ளனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். உங்களோடு வாழ்வில்லையா? ஆக எல்லாவற்றையும் நினைத்து பாருங்கள். இந்த தொகுதியில் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலம் நிறைவாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு நானே உங்களிடத்திலிருந்து என்னை விட்டுவிடுங்கள் என்று விடைபெறுவேனே தவிர மீண்டும் நிற்க மாட்டேன். இந்த தேர்தல் மோடியா தமிழ்நாடா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் சண்முகத்தை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் பாஜக தலைமையையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்தார். இந்த தேர்தலில் மீண்டும்
மோடியும் அமித்ஷாவையும் ஓட விரட்டுங்க. ஜாதிக்கு ஏற்ற கூலி அப்படின்னு இன்னைக்கு அதே மாதிரி மோடிக்கு ஏற்ற ஒரு அடிமை எடப்பாடி பழனிசாமி கிடைச்சிருக்கு உங்களுக்கு. குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சண்டிகரில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணியின் கூப்பர் கானோலி இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 72 ரன்கள் எடுத்தார். கடைசி நேரத்தில் ஜேவியர் பார்லெட் 11 ரன்கள் எடுத்த நிலையில் அணிக்கு வெற்றிக்கு உதவினார். இதன் மூலம் பஞ்சாப் கிங்ஸ் அணி 19.1 ஓவர்களில் இலக்கை எட்டி 3 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தியது. IPL தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ டெல்லி அணிகள் மோதுகின்றன. அக்ஷர் பட்டேல் தலைமையிலான டெல்லியும் ரிஷப் பந்த் தலைமையிலான லக்னோ அணியும் இந்த சீசனில் முதல் முறை களம் இறங்குகின்றன. இந்தியாவில் சுங்கச்சாவடிகளில் ரொக்கமாக கட்டணம் செலுத்தும் நடைமுறை இன்று முதல் முழுமையாக நிறுத்தப்படுகிறது. இதற்கு பதிலாக டைனமிக் QR கோடு அடிப்படையிலான டிஜிட்டல் கட்டண முறை மட்டுமே அனுமதிக்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், நெமிலி உள்ளிட்ட காஞ்சிபுரம் மாவட்ட சுங்கச்சாவடியிலும் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் முன்கூட்டியே டிஜிட்டல் கட்டண முறைக்கு தயாராக வேண்டும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் 2ஆம் கட்டமாக 10 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். இதற்கு முன்பு அறிவித்த 5 பேருடன் சேர்த்து மொத்தம் 15 வேட்பாளர்கள் தற்போது வரை அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் ராமதாஸ் அணி 15 தொகுதிகளில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. மேலும் செஞ்சி, தர்மபுரி, உத்திரமேரூர், ஜெயங்கொண்டான் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் அன்புமணி தரப்பு வேட்பாளர்களுக்கு எதிராக ராமதாஸ் தரப்பிலிருந்து வேட்பாளர்கள் நேரடியாக களம் இறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் திட்டங்கள் மற்றும் பூத் அமைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் பேசிய சௌமியா அன்புமணி தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றஞ்சாட்டினார். மேலும் தருமபுரியில் நீர்ப்பாசன திட்டங்கள் மற்றும் சிப்காட் தொழிற்சாலை உள்ளிட்டவை திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக விமர்சித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக வேட்பாளர் ராமலிங்கத்தை ஆதரித்து அண்ணாமலை தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் பேசிய அவர் புதுச்சேரியில் திமுக, காங்கிரஸ் இடையே ஒற்றுமை இல்லை என சாடினார். மேலும் காங்கிரஸ் ஆட்சியில் ரவுடிகள் கூடாரமாக புதுச்சேரி இருந்ததாகவும் ரங்கசாமி ஆட்சியில் ரவுடிகள் ஒடுக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த 5 பேரை தேர்தல் பறக்கும் படையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 66,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மண்ணாடிப்பட்டு மற்றும் மங்களம் தொகுதிகளில் நடைபெற்ற ட்ரோன் கண்காணிப்பின் போது வீடு வீடாக சென்று பணம் வழங்க முயற்சித்தவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் முதல் முறையாக ட்ரோன் மூலமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை தேர்தல் துறை அதிகாரிகள் பிடித்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையத்தால் இடமாற்றம் செய்யப்பட்ட 8 IPS அதிகாரிகளுக்கு புதிய பணியிடங்களை ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 8 SP அதிகாரிகளுக்கு தேர்தல் பணிகள் அல்லாத பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் தேர்தல் காலத்தில் நிர்வாக செயல்பாடுகளை சீராக மேற்கொள்ளும் நோக்கில் செய்யப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் செமிகண்டக்டர் ஆலை திறப்பு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி அங்கு மிக பிரம்மாண்ட சாலை பேரணி நடத்தினார். குஜராத்தின் பனாஸ்கந்தா மாவட்டத்தில் உள்ள வாவ் தரத் பகுதியில் காரில் நின்றபடி தொண்டர்களை பார்த்து பிரதமர் மோடி கையசைத்த நிலையில் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் பாஜக கொடியுடன் பிரதமர் மோடியை மலர் தூவி வரவேற்றனர்.
முன்னாள் டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். டெல்லியில் உள்ள பாஜகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு மற்றும் இணையமைச்சர் சுகாந்தா மஜும்தார் ஆகியோர் முன்னிலையில் ஃபயஸ் பாஜகவில் இணைந்தார். இவர் மேற்கு வங்கத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். முன்னதாக கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலின் போது லியாண்டர் பயஸ் முதல்வர் மமதா பானர்ஜி முன்னிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இந்த நிலையில் கடந்த மார்ச் 24ஆம் தேதி கொல்கத்தாவில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்ட தலைவர்களை லியாண்டர் பயஸ் சந்தித்ததாக தகவல் வெளியானதுமே அவர் பாஜகவில் இணைய இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் பாஜகவில் அவர் தற்போது இணைந்துள்ளார். மேற்கு வங்க வாக்காளர் பட்டியலில் முறைகேடாக பல லட்சம் பேரை சேர்க்க சதி நடப்பதாக அம்மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க வாக்காளர் பட்டியலில் வெளி மாநிலத்தவர்களையும் ஊடுருவல்காரர்களையும் சட்டவிரோதமாக சேர்க்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்காக பாஜக முகவர்கள் ஆயிரக்கணக்கான போலி படிவம் 6 விண்ணப்பங்களை தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் குவித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நடவடிக்கைகள் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களுக்கு எதிரானது என்றும் ஜனநாயக விரோதமானது என்றும் அவர் தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மகாராஷ்டிரா மற்றும் டெல்லியில் பாஜக விளையாடிய அதே அழுக்கு அரசியலை இப்போது மேற்கு வங்கத்திலும் அரங்கேற்ற நினைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு வெளியே பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களிடையே மோதல் வெடித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் அலுவலகத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் பலவும் சேதப்படுத்தப்பட்டிருந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும் மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றும் பாஜகவிற்கு இடையே கடும் வார்த்தை போர் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் மாநிலத்தில் அமைந்துள்ள அமிர்தசரஸ்பூர் கோவிலில் பாலிவுட் மற்றும் ஹாலிவுட் பிரபலமான பிரியங்கா சோப்ரா பாத்திரம் கழுவி சேவை செய்து வழிபட்டுள்ளார். இதுகுறித்த வீடியோ இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. பாரம்பரிய உடை அணிந்தபடி தலையில் துப்பட்டாவுடன் பொற்கோவிலில் அவர் வழிபட்டது தற்போது இணையத்தில் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. சமீபத்தில் பிரியங்கா சோப்ரா ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபுவுடன் வாரணாசி திரைப்படத்தில் நடித்து வருகிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரியங்கா சோப்ரா நடிக்கும் நேரடி இந்திய திரைப்படம் இது என்பதால் ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் ஏதுமில்லை என்றும் அந்நாட்டின் மீது தங்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். தங்கள் மீது தரைவழி தாக்குதல் நடத்தினால் பூஜ்ய கட்டுப்பாடு கொள்கையின் கீழ் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ஆட்சியாளர்கள் தங்கள் நாட்டு மக்களின் அடிப்படை தேவைகளை விட இஸ்ரேலுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றனர். அமெரிக்க வரிப்பணம் போர் ஆயுதங்களுக்காக வீணடிக்கப்படுவதாகவும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் விமர்சித்துள்ளார். ஈரானை எதிர்கொள்ள மத்திய கிழக்கில் சில முக்கிய நாடுகளுடன் இணைந்து புதிய பாதுகாப்பு கூட்டணியை இஸ்ரேல் உருவாக்கி வருகிறது. கூட்டமைப்பில் இடம்பெறும் நாடுகளின் பெயர்களை குறிப்பிடாமல் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இதனை அறிவித்துள்ளார். அமெரிக்க பத்திரிகையாளர் ஷெல்லி கிட்டல்சன் ஈராக்கில் மர்ம நபர்களால் கடத்தப்பட்டுள்ளார். பாக்தாத்தில் வைத்து அவர் கடத்தப்பட்டதாக ஈராக் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாகவே குடியுரிமை வழங்கும் சட்டம் முன்னாள் அடிமைகளின் குழந்தைகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. 56 குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்களை அமெரிக்க குடிமக்களாக மாற்றும் சீன பெரும் பணக்காரர்களுக்கானது அல்ல என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார்.
லோக் ஆயுக்தா சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை கேரள உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மேலும் 2022ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட லோக் ஆயுக்தா சட்ட திருத்தம் அரசியலமைப்புக்கு உட்பட்டது என்றும் உறுதி செய்துள்ளது. மேலும் இது தொடர்பாக ரமேஷ் சென்னிதாலா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை நிராகரித்த நீதிமன்றம் லோக் ஆயுக்தாவின் பரிந்துரைகளில் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் அரசாங்கத்திற்கே வழங்கப்பட்டுள்ளதையும் உறுதி செய்தது. மேலும் லோக் ஆயுக்தா ஒரு விசாரணை அமைப்பு மட்டுமே என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் எல்பிஜி தட்டுப்பாட்டை சமாளிக்க கடைக்காரர் ஒருவர் புதுவகையான அடுப்பை பயன்படுத்தி வருகிறார். அமன் குப்தா என்ற நபர் பயன்படுத்தும் இந்த அடுப்பானது வாகன என்ஜின் ஆயில் மூலம் எரியும் பிரஷர் பம்ப் உதவியுடன் அதிக வெப்பத்தை உருவாக்கி சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எல்பிஜி கிடைக்காத சூழலில் குறைந்த செலவில் மாற்று தீர்வாக இது பார்க்கப்படுகிறது. கழிவெண்ணெயை எரிபொருளாக பயன்படுத்தும் இந்த முறையை ஆந்திர மக்கள் சிலரும் பின்பற்றுகின்றனர். ஆனால் பயன்படுத்தப்பட்ட என்ஜின் எண்ணெயை எரிப்பதால் விஷவாயுக்கள் வெளியேறும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதனால் இது தற்காலிக தீர்வாக இருந்தாலும் பாதுகாப்பான மற்றும் சுத்தமான எரிபொருளுக்கு மாற்றாக பார்க்கப்படவில்லை. உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றங்கள் அமெரிக்க வாகன ஓட்டிகளை நிலைகுலைய செய்துள்ளது. ஈரான் உடனான போர் பதற்றம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதை தொடர்ந்து கச்சா எண்ணெய் விநியோகத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் முடக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் நேரடி எதிரொலியாக அமெரிக்காவில் பெட்ரோல் விலை ஒரு கேலனுக்கு $4 தாண்டியுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பெட்ரோல் விலை $1 வரை உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தினசரி அடிப்படையில் பெட்ரோல் விலை உயர்ந்து வருவது சாமானிய மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இந்த எரிபொருள் விலை உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கும் வழிவகுக்கலாம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.